அக்கா நீயா? அட என்ன அக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில் இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அதே என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி கூவிடுச்சா? கூன கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா சொன்னா மேனா நமக்கு தான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய் எவனும் இந்த பக்கம் வராதீங்க டாய். ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்க, அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க. என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காலை, இத மேல ஏத்துறா டேய். தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா. வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. 2 ஒண்ணா போட்டு தரேன். மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா. நீ என்னையா நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகை நட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? ஐயோ யாங்க. பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பி இல்லாமல. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டாவ மூட்டை தூக்கி. சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியா இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய? நானா? நான் கல்யாண தரகர்ப்பா. அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டி குடு காட்டுற. என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். ஆமா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தர கண்டிப்பா மாட்டீங்க. வரப்பா, பொட்டி கொடுப்பா. சார் அடிக்கடி வரல. ஏங்க, ஜானகி அம்மாவும் மாப்பிள்ளை இந்த வீட்லயா தங்க போறாங்க?
பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லைங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்ட மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. அப்பா நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களேன். நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவனா? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ நானும் கை கழுவுறேன். நீ எதுக்கு? உன் கை தான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார், வீட காட்டுற நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பாளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மள கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார் என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்து வந்துடுறீங்க. சரி. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ண கூடாது. சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிடுறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம்ல, நல்ல நேரத்துல குடி போனோம்ல. டயத்து இப்பதாம்மா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு புள்ளைய காணோம்? அவர் ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. ஜானகி நீ வா, நீ வா. நல்ல நேரம்லாம் போயிடும். உள்ள இரு. ரைட் ரைட். ஐய, என்னங்க நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மாதிரில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார், இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன். டிரைவர் எவ்வளவு ஆச்சுப்பா? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜாவது கொடுங்க. புரோக்கர் சார், நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி? மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார், நீ வேடிக்கை பார்த்துட்டே நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கறல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லக்கேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லக்கேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. என்னங்க சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா? சமத்தடி.
ஐயோ கன்றாவி என்ன என்னப்பா அது அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி, அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிற? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து வச்சு சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவது இருக்கும். பிளாட்ஃபாரம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்ன நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தா. எங்களை வேற பிரிச்சு காலை வேற மிதிச்சியா? என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொன்ன இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்ததுல அதுல ஒருத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல, இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர வர திமிரு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவ. அவ சொல்றத தான் கேப்ப. ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் மூணாவது மனுஷன் இல்லையா? ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்க தான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்ல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்ல தான் தங்குறோம். சரி, நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா ஒட்டட அடிச்சிடாத. ஒட்டட பலத்துல தான் உத்தரமே நிக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டேய், அது என்ன நடுவுல டேய்னு? அது சும்மா ஏதோ மனசுல வச்சுக்காத. என்னங்க? இதோ வந்துங்க ஜானகி. கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிரிகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணனும். என்ன நீ? நாளைக்கு காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சே தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிகிடா நீ வா. அம்மா ஐயோ ஏய் அம்பளவனா, இன்னும் கட்டல இது என்ன? 22 பஜனை கோவில் தெரு, மாம்பழம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வீடு, அதுல இது ஒரு வீடு. டேடே எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போற. மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வை. மாப்பிள்ள கேஸ் போட்டிருக்காரு. கேஸா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள்ள என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதி இருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பார்க்கல? அவன ஏண்டா கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணா. அது போட்டோம், என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடு அது ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷம் வந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதி குதிப்பாரு. அதுக்குள்ளேயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டான்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுவாரு. சரி வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாரு. அப்புறம் பார்க்கலாம். ரைட் ரைட் ரைட். பெரிய மனுஷன் தானே நீ, புடிச்சு தள்ளுறியே.
மாப்பிள 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 யாரு என்ன ஆமா உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள? என்ன யாரு உங்க மாப்பிள கேக்குறீங்க? என்ன மாப்பிள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு மாப்பிள. என்ன மறுபடியும் மாப்பிளங்கிற லூசு? லூசா? யார் என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணம் சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி சோமாரியா? என்னடா பாஸ் இது? ஏய், பகல் உட்கார்ந்து ஐயோ, தம்பி, என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியம் ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லுவாங்க. ஆ, பெரிய மனுஷன் ஒண்ணு கூப்பிட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய் பாவி ஈவின்னு என்னது இது? அப்பிடுவேன். அப்பிடுவியா? என்ன கர்மண்டா இது? நீ தானே வேலு? வேலைதான் ஆனா உன் மாப்பிள இல்ல. மாப்பிள இல்லையா? ஏய், போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரனும் வருவான், பிச்சைக்காரனும் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ, என்ன இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. யாரும் போவாதீங்க. யாரும் ஏய். போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா என்ன செய்வேன்? டிச் அடிச்சுவேன் ஜாக்கு. நான் திச்சா? என்ன இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சு கிச்சுன்னு சொல்றான். ஒரு வேலை அவன் சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கிருப்பானா? எங்க ஊரு திருமணம் சேரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பொட்டி தூக்குறான். என்ன சார் பொட்டி எதனா தூக்கணுமா? நாய பொட்டி தூக்குறதா? போடா